சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வில் தொடர் நிகழ்வு. அதில் நம்ம இன்றைக்கு 81வது வகுப்பு. நாம் ஏற்கனவே குறைந்தபட்சம் 120 வகுப்புகள் திட்டமிட்டு இருந்தோம். அதில் 81வது வகுப்புல நம்ம இன்னைக்கு இருக்கோம். தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய நாகை மாவட்ட அமைப்பு ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வில் 81வது வகுப்பில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்குரிய தமிழ் பாடம், அதுல நம்ம 10ஆம் வகுப்பு பார்க்க போறோம். நம்ம வகுப்பு உள்ள போயிடலாம். நான் அருள் செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேசிய ஆசிரியர் சங்கத்தில் கோட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கின்றேன். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம். இதுல நம்ம பார்க்க போற விஷயங்கள், ஏற்கனவே நம்ம இயல் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஒரு இயல்ல ஒரு செய்யுள் இருக்கும், ஒரு இலக்கணம் இருக்கும், 2 இலக்கண பகுதிகள் இருக்கும். ஒன்று முழுமையானதாக இருக்கும், இன்னொன்று அதனுடைய நீட்சியாக இருக்கும். அதே போல உரைநடை இவைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்துருக்கோம். இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது 1வது இயல் அமுத ஊற்று. இதுல திறன்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கற்றல் நோக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொல் வளங்களை சொற்களின் வாயிலாக பேச்சிலும் எழுத்திலும் இடமறிந்து கையாளுதல், சொல்லாக்க விதிகளை அறிந்து புதிய சொற்களை உருவாக்குதல், அன்னை மொழியே. இப்ப நம்ம குறிப்பெடுக்க ஆரம்பிச்சிடலாம். மீண்டும் சொல்கிறோம், தமிழ், ஆங்கிலம், கணிதம், கல்வி உளவியல். நீங்க குறிப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மீண்டும் நீங்கள் புத்தகத்தை பார்க்க தேவையில்லை. நாம் முழுமையாக நம்ம பார்த்துடுறோம். ஸோ அந்த தேவை உங்களுக்கு இருக்காது. நூல்வெளி பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இவங்களுடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். இதை குறிப்பெடுத்துக்கிறோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அவங்களுடைய இயற்பெயர் துரை மாணிக்கம், புனைப்பெயர் பெருஞ்சித்திரனார், சிறப்பு பெயர் பாவலரேறு. இந்த 3க்கும் வித்தியாசம் நம்ம பிரிஞ்சுக்கோம். இயற்பெயர் அப்படின்னா நமக்கு தெரியும், துரை மாணிக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய இயற்பெயர். அவங்க எழுதுவதற்காக கொண்ட புனைப்பெயர் எதுனா பெருஞ்சித்திரனார். நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள், இதெல்லாம் அவங்க எழுதிய நூல்கள். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, குறிப்பெடுத்துக்க வேண்டியது பாவிய குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு. இதுதான் அதிக முறை மாதிரி வினாக்கள்லையும் தேர்வுலையும் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை நம்ம குறிப்பெடுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம். இயற்பெயர் துரைமாணிக்கம், புனைப்பெயர் பெருஞ்சித்திரனார், அவங்களுக்கு சூட்டிக்கொண்ட புனைப்பெயர். அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் பாவலரேறு. இவர்களது நூல் அத்தனையும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. திருக்குறள் மெய்ப்பொருளுரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அன்னை மொழியே அப்படிங்கிறது தான் இந்த கவிதையினுடைய தலைப்பு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க செயலினுடைய தலைப்பு அழகார்ந்த செந்தமிழே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் மாம்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இது அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற தலைப்புல கொடுக்கப்பட்ட செய்யுள். அடுத்தது செப்பரிய நின்பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை, என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெடுப்ப உள்ள கனல் மூழ செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும், அது போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இது கனிச்சாறு அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இல்ல நேரடியாவே நமக்கு அர்த்தம் நமக்கு புரியுது. அதனுடைய பொருள், அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகிறோம். இது வாழ்த்து. அடுத்தது
செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும். பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமையும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இப்போ இதனுடைய தலைப்பை புரிஞ்சுக்கிறோம். அழகார்ந்த செந்தமிழே இது வாழ்த்து, செப்பரிய நின் பெருமை அதனுடைய பெருமையை சொல்ற விஷயம். ஸோ 2 விதமா இந்த செயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சச்சிதானந்தன் அவங்க எழுதிய வரி இது நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இது நம்ம நிறைய மேடைகளில் கேட்டிருப்போம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதை எழுதியவர் க. சச்சிதானந்தன் அவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிறோம். இதுல அதிகபட்ச வாய்ப்பு இந்த நூல் வெளியிலிருந்து கேள்விகள் வரக்கூடும். நம்ம மீண்டும் மீண்டும் ஏன் இதுல இந்த நூலாசிரியர் பற்றிய குறிப்புகளை எடுங்கன்னு சொன்னா, இந்த நூலாசிரியர் பற்றிய கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இந்த பெருஞ்சித்திரனார் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பாவலர் இதை நம்ம சிறப்பு பெயரை நன்றாக நினைவில் கொள்வோம். இதுக்கு நம்ம நினைவில் கொள்வதற்கு வேற எந்த ஒரு ட்ரிக்ஸும் இல்லை. இதை நம்ம மனப்பாடம் தான் செஞ்சாகணும். துரைமாணிக்கம், பெருஞ்சித்திரனார், பாவலரேறு. அதே போல நூல்கள்ல நிறைய இருக்கு. நம்ம முக்கியமா பார்த்துக்க வேண்டியது பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு. இந்த செயல்கள் கனிச்சாறுங்கிற பகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது நமக்கு தெரியும். நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. 8 தொகை நூல்கள்ல ஒரு செய்யுளா அவங்க கொடுத்துருக்காங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆக 8 தொகை. இதுதான் இந்த செய்யுள்ள உள்ள 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற தலைப்புல தேவநேய பாவனர் எழுதிய கருத்துக்கள் இருக்கு. நுழையும் முன் பகுதியை நம்ம பார்க்கிறோம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள், இதை சொன்னவங்க மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னவர் பாரதியார். அதே போல கரைந்து போன மொழிகளுக்கிடையே தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ள மொழி தமிழ். என்ன வளம் இல்லை எண்ணி வியக்கத்தக்கவாறு பல சிறப்பு இயல்புகள் உண்டு, அனைத்து வளமும் உண்டு. அதே போல சொல்வளம், இந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த சொல்வளத்தை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. சொல்வளம் இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு மதிப்பெண்ணை இந்த உரைநடை, இந்த ஒரு 4 பக்கத்திலிருந்து ஒரு மதிப்பெண்ணை நீங்க எதிர்பார்த்து போகலாம். சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும், தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்தது. சொல்வளம் வொக்காபுலரி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி சொற்கள் இருக்கும். ஒரு இலை அப்படின்னா நெல்லோட இலைக்கு தனியா இருக்கும், கேழ்வரகு அதுக்கு தனியா இருக்கும். அதே போல தண்டுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேறு பெயர் இருக்கும். அடிப்பகுதியை குறிப்பதற்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கும். இப்படி தமிழ்ல மட்டும்தான் தனித்தனியான பெயர்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தெலுங்கு, கன்னடம், திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழ்ல இருக்கு. அந்த மொழி சொல் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அது தமிழ்ல உள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் பல சொல் வரிசைகள். ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு பல சொல் வரிசை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. பயிர் வகை சொற்கள், ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் என்னென்ன? நெல், கேழ்வரகு அதனுடைய அடிப்பகுதி தாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கீரை, வாழை தண்டு, நெட்டி, மிளகாய் செடி, கோல்,
மிளகாய்க்கு வந்து நம்ம கோல் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது குத்துச்செடி, புதர், இது எல்லாத்தையுமே நம்ம தூருன்னு சொல்லுவோம். இது வழக்கத்துல இருக்கக்கூடியதுதான். இது நம்ம வழக்கமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். தாள் எது, தண்டு எது, தூறு எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம், இதனுடைய அடிப்பகுதியை வந்து தட்டு அல்லது தட்டைன்னு சொல்றோம். கம்பு தட்டை, சோளத்தட்டை. சோளத்தட்டைங்கிறது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். கரும்பினுடைய அடிப்பகுதியை கழி அப்படின்னு சொல்லுவோம். கருப்பங்கழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மூங்கிலின் அடி, கழை, இது நம்ம பல பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. மூங்கிலினுடைய அடிப்பகுதியை கழைன்னு சொல்றோம், குறிப்பு எடுத்துக்கிறோம். அதே போல புலி, வேம்பு, இதனுடைய அடிப்பகுதியை அடினே சொல்றோம். புலி, வேம்பு, அடி. இவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சொற்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். கவை, கவைன்னா அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய பெரிய கிளை. அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மிகப்பெரிய கிளைக்கு வந்து கவைன்னு பேரு. அடுத்தது கொம்பு அல்லது கொப்பு. இந்த கவையிலிருந்து பிரியக்கூடியது கொம்பு அல்லது கொப்பு. இதை நம்ம எழுதிக்கிறோம். அடிமரம், அதுல இருந்து பிரியறது ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க. அடிமரம், ஒரு மரம் இருக்கும், அது அடிமரம்னு எழுதிக்கோங்க. அதுல இருந்து பிரியக்கூடிய முதல் பகுதி கவை. கவை தான் நம்ம இந்த வி ஷேப்ல இருக்கிறத கவைன்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எழுதிக்கிறோம். ஆனா அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மிகப்பெரிய கிளையை தான் நம்ம கவைன்னு சொல்றோம். இந்த கவையிலிருந்து பிரியக்கூடியது கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை குறிப்பெடுத்துக்கிறோம். அப்போ மைண்ட் மேப்ல எழுதிக்கிறோம். அடிமரம், கவை, கவையிலிருந்து பிரியக்கூடியது கொம்பு அல்லது கொப்பு. இந்த கவையிலிருந்து பிரியக்கூடியதுதான் கிளை. இந்த கவையிலிருந்து பிரியக்கூடியது கிளை. அப்ப இந்த பக்கம் நம்ம இன்னொரு, அதாவது ஒரு சைடு நம்ம எழுதியிருக்கோம், கவையிலிருந்து பிரியக்கூடியது கொம்பு அல்லது கொப்பு. இந்த பக்கம் கவையிலிருந்து பிரியக்கூடியது கிளை. அப்ப கிளையும் கொம்பும் கொப்பும் ஒன்னா, இந்த ஒரு சந்தேகம் வரும். இதை நம்ம முடிக்கும் போது தெளிவுபடுத்திக்கலாம். கவையினுடைய பிரிவு கிளை, கொம்பினுடைய பிரிவு சினை. சாரி, கொம்பு அல்லது கொப்பு, கவைங்கிறது அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய கிளை, கொம்பு அல்லது கொப்புங்கிறது கவையினுடைய பிரிவு, கிளைங்கிறது கொம்பினுடைய பிரிவு. கொம்புல இருந்து பிரியக்கூடியதுதான் கிளை. அடிமரம், கவை, கொம்பு, கிளை. இந்த கிளையிலிருந்து பிரியக்கூடியது சினை. இந்த கிளையிலிருந்து பிரியக்கூடியது சினை. சினையில் இருந்து பிரியக்கூடியது போத்து. போத்திலிருந்து பிரியக்கூடியது குச்சி. குச்சியிலிருந்து பிரியக்கூடியது இனுக்கு. அப்ப இனுக்குன்னா கடைசிங்கிறது நமக்கு தெரியும். இனுக்கு முன்னாடி குச்சி, ரிவர்ஸ்ல போவோம். இனுக்கு முன்னாடி குச்சி, குச்சிக்கு முன்னாடி போத்து. நம்ம அந்த பூவரசம், போத்து, இதெல்லாம் வெட்டி நடுவோம். சோ போத்து. இந்த போத்து சினையிலிருந்து வர்றது, சினை கிளையிலிருந்து வர்றது, கிளை கொம்புல இருந்து வர்றது, கொம்பு கவையிலிருந்து வர்றது, கவை அடிமரத்திலிருந்து வர்றது. இதை நம்ம தெளிவா எழுதிக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரங்களுக்கு பல சொற்கள் இருக்கு. சுள்ளி, காய்ந்த குச்சி. விறகு, காய்ந்த சிறு கிளை. நம்ம போன இதுல பார்த்ததுல கிளை தான் பார்த்திருக்கோம், சிறு கிளை, பெருங்கிளை எல்லாம் நம்ம பார்க்கல. காய்ந்த கிளை அது விறகு அப்படிங்கறத நாம வச்சுக்கிறோம். வெங்கழி, காய்ந்த கழி. இதை நம்ம மூங்கில்ல ஏற்கனவே நம்ம செய்யுள்ள பார்த்திருக்கோம். காய்ந்த கழிய வெங்கழி அப்படின்னு சொல்லுவோம்.
கட்டை காய்ந்த கொம்பு, கவை, அடி. அப்ப எதை கட்டைன்னு சொல்றோம்? ஒரு மரத்தினுடைய அடிப்பகுதி, அது காஞ்சா கட்டைன்னு சொல்லுவோம். அதிலிருந்து பிரியக்கூடிய கொம்பு பகுதி, அது காய்ந்தாலும் கட்டைன்னு சொல்றோம். அதிலிருந்து பிரியக்கூடிய கொம்பு, இதையும் நம்ம கட்டைன்னு சொல்றோம். அப்போ அடி, கவை, கொம்பு, இது மூணு கட்டை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிளை விறகு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய குச்சி சுள்ளி. இதுல கழிங்கிறது நம்ம மூங்கிலுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது இலை. நம்ம மரபு சொற்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், ஆங்கிலத்துல அதேதான் இங்கேயும். இலையில எதெல்லாம் இலைன்னு சொல்லுவோம்? புளிய இலை, வேப்ப இலை, நமக்கு தெரியும். நெல் தாள், இது கூட தெரியும். புல்லும் தாள், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். தோகை, சோளம், கரும்பு, இது ரெண்டுக்கும் தோகை குறிப்பெடுத்துக்கிறோம். ஓலை, தென்னை, பனை, பனையோலை, தென்னை ஓலை, நமக்கு தெரியும். சண்டு, சாய்ந்த காய்ந்த தாளும் தோகையும். அப்ப தாள் எதுக்குள்ளது? நெல்லு புல்லு. தோகை எதுக்குள்ளது? சோளம் கரும்பு. அப்ப சண்டுங்கிறது காய்ந்து போன நெல், புல், சோளம், கரும்பு, இவற்றினுடைய தாளும் தோகையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சருகு, இது ஏன் கொடுத்துருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இலை, புளிய இலை, வேப்பலை, இது ரெண்டும் காஞ்சா நம்ம சண்டுன்னு சொல்லக்கூடாது, சருகுன்னு தான் சொல்லணும். அப்ப இலை காய்ந்தால் சருகு, தாளும் தோகையும் காய்ந்தால் சண்டு, இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது கொழுந்து, துளிர், தளிர், நெல்லு, புல், இதெல்லாம் துளிர் அடிச்சிருக்கு, தளிர் அடிச்சிருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிராமப்புறத்துல உள்ள நமக்கு இப்பதான் துளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நெல், புல், இது துளிர் அடிக்குது. முறி அல்லது கொழுந்து, வேப்பங்கொழுந்து, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே வேம்பு, புளி ரெண்டுக்குமே எல்லாமே ஒன்னாதான் வருது. இத ஞாபகம் வச்சுக்கோங்க, வேப்பங்கொழுந்து. இந்த கொழுந்துக்கு இன்னொரு பெயர் முறி. சோள குருத்து, கரும்புக்கும் குருத்து, தென்னங்குருத்து, பனை குருத்து, இதை நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். கொழுந்தாடை, கரும்பினுடைய நுனிப்பகுதிக்கு கொழுந்தாடை, இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். கொழுந்தாடை கரும்பினுடைய நுனிப்பகுதி. அடுத்தது பூவினுடைய நிலைகள். நமக்கு தெரியும், அரும்பு, மொட்டு, மலர், கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு முழுக்க இதில் தான் நம்ம கலந்தோம். ஆனால் இதுல கொஞ்சம் கூடுதலான நிலைகள் இருக்கு. அரும்பு பூவினுடைய தோற்ற நிலை. போது பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் மலர்ந்ததுக்கு அப்புறம், மலர் அல்லது அலர், இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். வீ மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. வீல்னா வீல்னு ஞாபகம் வச்சுக்கோ. வீழ்ந்த பூவை வீன்னு சொல்றோம். செம்மல், பூ வாடிட்டு அப்படின்னா அது செம்மல். தமிழ் திரு இரா இளங்குமரனார், இவங்களை பத்தி தான் நம்ம இந்த இதுல நம்ம பார்க்கிறோம். தமிழாசிரியர், சொல்லாராய்ச்சியில பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சிக்கு பக்கத்துல திருவள்ளுவர் தமிழ்ச்சாலை, பாவனர் நூலகம், இத உருவாக்கியவங்க. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகள் நடத்த முன்னாடி நின்று நடத்தியவங்க. தமிழ் வழி திருமணங்கள் நடத்தியவங்க. அதே போல விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். அப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு.
திருவிக்கா அவர்களும், தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களும் இமைகளை மூடியபடி எழுத திறன் உடையவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ச்சியாக அவங்க எழுதினாங்க. அதே போல இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம், இதெல்லாம் இவங்க எழுதின நூல்கள். தமிழ் திரு இரா இளங்குமரனார் அப்படிங்கிற குறிப்பை நம்ம எடுத்துக்கிறோம். இதுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த 2 நூல்கள், தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு. இதை குறிப்பெடுத்துக்கோங்க நிச்சயமா. சார் மற்றதெல்லாம் வராதா? நீங்க ஏதோ போற போக்கில் ஏதோ குத்துமதிப்பா சொல்லிட்டு போற மாதிரி இருக்கே, 5 இருந்தா ஒரு 2 நீங்க சொல்றீங்க, இதை மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா இல்ல, அந்த இடத்துல அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அவங்க எழுதிய நூல்கள்ல எல்லா நூல்களுமே முக்கியம்தான், இவை ரொம்ப முக்கியம். இந்த பகுதி எழுதியவர் தேவநேய பாவாணர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல கொடுத்திருக்கிறது தாவரத்தினுடைய பிஞ்சி வகைகளுக்கு நிறைய பேர்கள் கொடுத்திருக்காங்க. பூம்பிஞ்சி, பூவோடு கூடிய இளம்பிஞ்சி, பிஞ்சி, இளம் காய், பூவும் பிஞ்சுமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதுளை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, பூம்பிஞ்சா இருக்கு அப்படிம்பாங்க. பூவும் இருக்கும் பிஞ்சும் இருக்கும். அது பிஞ்சு இளம் காய், வடு மாம்பிஞ்சு, மாவடு அப்படின்னு சொல்லுவோம், மாம்பிஞ்சு, மூசு பலாப்பிஞ்சு. இது நமக்கு இதுவரையிலே நம்ம கேள்விப்படாத ஒன்னா இருக்கலாம் பல பேருக்கு. மூசுங்கிறது பலாப்பிஞ்சு. கவ்வை எல் பிஞ்சு, குறும்பை, இது நமக்கு தெரியும். தென்னை பனை, இந்த 2க்குமே ஒன்னாதான் வரும். அது குறும்பா இருக்கலாம், ஓலையாக இருக்கலாம், எல்லாமே ஒரே பேர்ல தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். குருத்து எல்லாமே அதே மாதிரி தான் வரும். குறும்பை இளம்பிஞ்சு தென்னை பனை 2க்குமே குறும்பை தான். முட்டு குறும்பை, சிறு குறும்பை, இளநீர் முற்றாத தேங்காய், இது நமக்கு தெரியும். நுழாய் இளம் பாக்கு, கருக்கல் இளநல், கச்சல் வாழைப்பிஞ்சு. சார் இவ்வளவு மனப்பாடம் பண்ணணுமா? தேவையே இல்லை. இதை ஒரு முறை படிச்சுக்கோங்க. இதுல இருந்து 1 மதிப்பெண் தான். எதுக்கு? பூம்பிஞ்சு, இலை வகைகள், அடி வகைகள், கிளை வகைகள் எல்லாத்துக்குமே 1 மதிப்பெண் தான். அதுக்கு நீங்க எவ்வளவு படிக்கணும். இதுல எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாதி இது நமக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டமாலாம் இதுல இருந்து கேட்ட மாட்டாங்க. அதே போல குலை வகைகள், கொத்து, அவரக்கொத்து, துவரக்கொத்து, கொலகொலையா முந்திரிக்காய், இது நம்ம ஏற்கனவே நம்ம பாடி இருக்கோம். வாழைத்தாறு தெரியும் நமக்கு. கேழ்வரகு, இது கதிர். சோளம், சோளக்கதிர். சோளக்கதிர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேழ்வரகுக்கும் கதிர் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அழகு அல்லது குரல், நெல் திணை, இதனுடைய கதிர் அழகு அல்லது குரல்னு சொல்றோம். இதை குறிப்பெடுத்துக்கிறோம். சீப்பு, வாழைத்தாற்றின் பகுதி, இது நமக்கு தெரியும். வாழை சீப்பு நமக்கு தெரியும். அடுத்தது கெட்டு போன காய்கறி வகை, சூம்பல், சூம்பி போயிருக்கு அந்த காய் அப்படின்னு சொல்லுவோம். சூம்பல்னா நுனியில சுருங்கி இருந்தா அதை சூம்பல்னு சொல்றோம். சிவியல், சுருங்கிய பழம். சொத்தை, இது நமக்கு தெரியும், புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. அடுத்தது வெம்பி போறது, வெம்பல், சூட்டினால பழுத்த பிஞ்சு. அழிஞ்சு போன பழம், குழுகுளுத்த பழம். ஒரு வாழைப்பழம் ரொம்ப அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் குழுகுளுத்த தன்மை. அழுகல், அழிந்த பழம் நார்னுச்சுன்னா அது அழுகல். சொண்டு, பதறாக போன மிளகாய். இதுல இது மட்டும் நமக்கு குறிப்பெடுத்துக்கணும், பாக்கி எல்லாமே நமக்கு தெரியும். சொண்டுன்னா பதறாய் போன மிளகாய். கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்.
கோட்டான் கூகை ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். ஆந்தை, இது உக்காந்ததுனால கெட்டுப்போன காய். தேரைக்காய், தேரை அமர்ந்ததுனால கெட்டுப்போன காய். அல்லிக்காய், தேரை அமர்ந்ததுனால கெட்டுப்போன தேங்காய். ஒல்லிக்காய், ஒல்லின்னா நமக்கு தெரியும் தேங்காயில கெட்டுப்போன காய். இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கோட்டான்காய், கூகைக்காய், தேரைக்காய், அல்லிக்காய். இந்த அல்லிக்காய் மட்டும் நம்ம தொடர்பு படுத்திக்க முடியாது. பாக்கி எல்லாமே நம்ம இப்ப பார்த்ததே நமக்கு தேர்வரையில ஞாபகம் வந்துடும். அல்லிக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன தேங்காய். இந்த அல்லிக்காய், ஒல்லிக்காய் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பழத்தோல் வகை. ரொம்ப மிகவும் மெல்லியது. தோல் திண்ணமானது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். தோடு வன்மையானது, கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓடு மிக வன்மையானது. குடுக்கை சுரையினுடைய ஓடு. குடுக்கை சுரையினுடைய ஓடு. மட்டை தேங்காய் நெற்றின் மேல் பகுதி, தேங்காய் மட்டை அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அந்த இலை ஓலை உள்ளதையும் மட்டைன்னு தான் சொல்லுவோம். இந்த தேங்காயை உரிக்கும் போது அதுக்கு மேல உள்ளதையும் மட்டை தான் சொல்லுவோம். தேங்காய் உரிக்கும் போது மேல உள்ளது அந்த மட்டைங்கிறது நம்ம அறிவியல் வகுப்புல பார்த்தோம். அது மிதந்து போறதுக்காக உள்ள தகவமைப்போட இருக்கக்கூடிய பகுதி, அதை மட்டைன்னு சொல்றோம். அடுத்தது ஊமி, நெல் கம்பு இதனுடைய மேல மூடி இருக்கக்கூடிய பகுதி. ஊமிங்கிறது நெல் கம்பு முதலியவற்றின், இது போல எதெல்லாம் மூடி இருக்கோ அதெல்லாம் ஊமி. கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் ஊமி. அப்போ உமிங்கிறது நெல்லு கம்புக்கு, வரகு கேழ்வரகு முதலியவற்றின் ஊமிய கொம்மைன்னு சொல்றோம். இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மூடி இருந்தால் அது ஊமி. அதே வரகு கேழ்வரகுடைய உமிக்கு கொம்மைன்னு ஒரு பேர் இருக்கு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது மணி. தானியங்களுக்கு மணி அப்படின்னு நம்ம இயல்பா சொல்லுவோம். கூலம் நெல், புல், புல்லுங்கிறது இந்த கம்பு, இத கூலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பயறு, அவரை, உளுந்து இதெல்லாம் பயறுன்னு சொல்லுவோம், நமக்கு தெரியும். கடலை, வேர்க்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் கடலை. விதை, கத்தரி மிளகாய், அதனுடைய விதை மணிப்பகுதியை தான் நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், காய சொல்லலை, அதனுடைய மணிப்பகுதி. அப்ப கத்தரி மிளகாய் இதனுடைய வித்து, அதை தான் விதைன்னு சொல்றோம். கால், புளிய மரத்தினுடைய வித்தை கால்னு சொல்றோம், குறிப்பெடுத்துக்கிறோம். வேப்பமுத்து, ஆமணக்கு முத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாங்கொட்டை, பனங்கொட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தேங்காய், தென்னையனுடைய வித்து தேங்காய். இதை சரியா புரிஞ்சுக்கிறோம். தேங்காய்ங்கிறது தென்னையனுடைய வித்து, அதாவது மணி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். முதிரை, அவரை, துவரை போன்றைய பயிர்கள் முற்றி மணியாவது முதிரை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இளம் பயிர் வகை. தாவரங்களுடைய இளம் பருவத்திற்கான சொற்கள். நாற்று, நெல், கத்தரி இதனுடைய இளநிலை நாற்று, நாற்றங்கால், அதாவது ஒரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துல நடுறது, அதான் நாற்று. கன்று, மா, புலி, வாழை இதை கன்றுன்னு சொல்றோம். மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. குருத்து, வாழை குருத்து, தென்னம்பிள்ளை இதை நாம வச்சுக்கிறோம். அப்ப வாழைக்கு குருத்துன்னு ஒரு பேர் இருக்கு, வாழை கன்றுன்னு ஒரு பேர் இருக்கு. நம்ம வாழை குட்டின்னு சொல்லுவோம், அது இந்த கணக்குல வராது, அது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்துறது. இந்த கன்று, பிள்ளை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே போல பனை மடலி அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் பழைய சொத்து பத்திரம் இருந்ததுன்னா எடுத்து பாருங்க, பனை மரம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பனை மடலி அல்லது விடலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மடலின்னு போட்டா அதுக்கு ஒரு மதிப்பு போடணும்.
அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பனை மரத்தை சின்ன கன்றா காட்டுவாங்க. அதை மடலி அல்லது விடலி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். பனை மடலி, பனை விடலை. குட்டி, விலா மரத்தினுடைய இளநிலைய குட்டின்னு சொல்றோம். மடலி அல்லது வடலி, இது பனையினுடைய இளநிலை. நான் விடலின்னு சொல்லியிருந்தேன், எங்க பக்கம் அப்படி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா என் டாக்குமெண்ட்ல ஒன்றுல அப்படி இருக்கு, பனை விடலின்னு. வடலி. அடுத்தது பைங்கூழ், நெல் சோளம் இதனுடைய பசும்பயிர பைங்கூழ் அப்படின்னு சொல்றோம். இந்த பைங்கூழ்ங்கிறது முக்கியம், ஏன்னா இது மாதிரி வினாக்கள்ல வந்திருக்கு. பைங்கூழ் அப்படின்னா என்ன? நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர், இது பைங்கூழ். இது நம்ம அடுத்தடுத்து வரும். நம்ம ஏற்கனவே ஒரு முறை அநேகமா 8ஆம் வகுப்புல பார்த்திருக்கோம். இப்போ நம்ம மீண்டும் 2வது முறையாக 10ஆம் வகுப்புல பார்க்கிறோம். இதை குறிப்பிடுத்துக்கோம். அப்போ ஒரு இலைக்கு இத்தனை பெயர், ஒரு கிளைக்கு இத்தனை பெயர், ஒரு மணிக்கு இத்தனை பெயர், ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சிருக்கோம். அப்படிங்கிறது தான் சொல்வளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எந்த இலையை எடுத்தாலும் லீஃப்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல தாள், இலை, தோகை, ஓலை அப்படின்னு பல பிரிவு, பல பாகுபாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதே போலதான் எல்லா விஷயங்களுக்கும், அது மணியாக இருக்கலாம், கிளையாக இருக்கலாம், அப்படிதான். அதே போல கோதுமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை அப்படின்னு இருக்கு. ஆனா தமிழ் நெல்லுல பாத்தீங்கன்னா கோதுமை நம்ம பயிர் கிடையாது. அங்க அதிகபட்சம் இருக்கிறதே இந்த சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை, இதோட நிப்பாட்டிடுவாங்க. நெல்லுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வகை இருக்கு, ஒவ்வொன்றையுமே ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. இப்படி தமிழ்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மிக நெருக்கமான மொழியியலான தொடர்புடைய பெயரா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மொழிக்காக ஒரு உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மொழி தமிழ். ஏன் தமிழ்நாடு நடத்தல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. டேட்டாவா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்தா கேள்வியை எழுதி மதிப்பெண் பெறும். பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார் சொன்ன செய்தி, மொழிக்காக உலக மாநாடு நடத்திய, உலக தமிழ் மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. ஓகே, இதெல்லாம் நம்ம தெரியும். இப்போ இந்த மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் குறிப்பெடுத்துக்கிறோம். தேவநேய பாவாணர் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. அவங்க எழுதிய கட்டுரை தொகுப்பு சொல்லாய்வு கட்டுரைகள். அதுல தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரையினுடைய சுருக்கம் தான் இதுல கொடுத்துருக்காங்க. இவங்க தமிழ் சொல்லாராய்ச்சியில இருந்திருக்காங்க. அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றி இருக்காங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதுல தலைவராக பொறுப்பு வசித்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கடல் கடந்து முதலில் அச்சரிய தமிழ் 1554 கார்டிலா அப்படிங்கிற நூல் தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுது. இது ரோமன் வடிவத்தில் அச்சரிக்கப்பட்டிருக்காங்க. ரோம எழுத்துருவுல இதனுடைய முழு பெயர் என்ன? கார்டிலா டி லிங்கோவா தமிழ் இ போர்த்துகீஸ். இது அப்போதைய 2 நிறத்துல வந்திருக்கு, கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லி 2 நிறங்கள்ல வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்காங்க. இந்திய மொழிகள்லேயே மேலை நாட்டு எழுத்துருவுல அச்சரிய முதல் மொழி தமிழ் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தமிழ் மொழியில தான் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மேலை நாட்டு எழுத்துரு, ரோமன் லெட்டர் அப்படின்னு சொல்றோம், அந்த எழுத்துரு, அதுல வந்த நூல் இந்த கார்டிலா அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். தரிசு, சிவல், கரிசல், புறம்போக்கு, துவல், அவல்,
தெரிஞ்சதுதான். இரட்டுற மொழிதல். ஒரு பா இருக்கும், அந்த பாவுக்கு 2 அர்த்தம் நம்ம எடுத்துக்க முடியும். இரட்டுற மொழிதல் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். ஒரு 4 வரி இருக்கும், அது 2 தலைப்புல இருக்கும். இந்த இரட்டுற மொழிதல் எழுதுனது சந்த கவிமணி தமிழழகனார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல்ல இரட்டுற மொழிதல்னா என்ன? ஒரு செல்லோ ஒரு சொல்லோ அல்லது ஒரு சொற்றொடரோ 2 பொருள்பட வருவதுதான் இரட்டுற மொழிதல். இதை ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடை உண்டு. அப்ப மேடை பேச்சில எல்லாம் நம்ம ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவோம். செய்யுள்ல வரும்போது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு இதை ஏற்கனவே வகைப்படுத்தி இருக்காங்க. இதை சிலேடை அணின்னு சொல்றாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சந்த கவிமணி தமிழழகனார், அவங்களுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமை, இவங்க 12 சிற்றிலக்கிய நூல் படைச்சிருக்காங்க. அதுல தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழக பதிப்பு அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்துதான் இந்த பாடல் எடுத்திருக்காங்க தமிழழகனார். ஆழிக்கு இணை. ஆழி நமக்கு தெரியும், கடல். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடைந்ததே தமிழ் ஈண்டு. இதுதான் அந்த 4 வரி. இதுல துய்ப்பது அப்படின்னா கற்பதுன்னு ஒரு அர்த்தம், தருதல்னு ஒரு அர்த்தம், மேவலால் பொருந்துதலால் அப்படின்னு ஒரு அர்த்தம், பெறுதலால் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஓகே, இந்த பாடலை பொறுத்தவரையிலையும் செய்யுளை பொறுத்தவரையிலையும் 2 அர்த்தம் வருது. தமிழ்ங்கிற அர்த்தத்துல பாத்தீங்கன்னா முத்தமிழ் துய்ப்பதால், தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடை கடை என முச்சங்கங்களால் வளர்த்தெடுக்கப்பட்டது. 50 காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அர்த்தம் புரியும். முத்தமிழ் துய்ப்பதால், முச்சங்கம் கண்டதால், மெத்த வணிகளமும் மேவலால், நித்தம் அணை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கடந்ததே தமிழ் ஈண்டு. இப்போ இது அப்படியே, இப்ப நம்ம சொன்ன அர்த்தம் அப்படியே பொருந்தது தமிழ்ங்கிற தலைப்பு. இதே விஷயம் கடல்ங்கிற விஷயத்துக்கும் பொருந்தது. கடல் முத்தினை தருகிறது. வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. அப்போ 4 வரிகள், இதற்கு 2 தலைப்பு, 2லையுமே பொருந்தது, 2க்குமே அர்த்தம் தருது. விளக்கம் கொடுத்திருக்காங்க. முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ். முத்து அமிழ் அப்படின்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கம். 3 வகையான சங்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? பாஞ்சசன்யம் முதலான 3 வகை சங்கு. மெத்த வணிகலன், இத நம்ம மெத்த அணிகலன்னு பிரிச்சுக்கிறோம். 50 காப்பியங்கள் அணிகலனாக இருக்கு. மெத்த வணிகலன், கலன்னா தெரியும், கடல்ல செல்லக்கூடிய களங்கள், மிகுதியான வணிக கப்பல். சங்கத்தவர் காக்க, சங்க பலகையில இருக்க சங்க புலவர்கள் பாதுகாத்தாங்க. நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இப்போ எப்படி இரட்டுற மொழிதல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சில உரைநடையில உள்ள சங்கத்தமிழ் ஸ்லேடை கொடுத்திருக்காங்க, இரட்டுற மொழிதல் கொடுத்திருக்காங்க. காலை நேரத்துல ஒருத்தங்க கிவா ஜெகநாதன் அவர்கள் வந்து போறாங்க, ஒரு நிகழ்ச்சிக்காக போறாங்க. அப்போ அவங்களுக்கு மாலை போடுறாங்க. காலை நேரத்துல மாலை போட்டோன்னே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்லேடை.
அதே போல இசை விமர்சகர் சுப்புடு, இவங்க வந்து மிகப்பெரிய வித்வானுடைய கச்சேரி நடக்குது. அதை விமர்சனம் செய்யும் போது, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. குரல் கம்மி போயிருக்கு அப்படிங்கிறத காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கியாபே விஸ்வநாதம் ஐயா அவர்கள் வந்து பல்துறை வித்தகர் அப்படின்னு தன்னுடைய நண்பரை குறிப்பிடுறாரு. ஆனா அவர் வந்து பல் மருத்துவத்துல சிறப்பு பட்டம் பெற்றவர். அப்போ இவர் பல்துறை வித்தகர், பல்துறை வித்தகர். இது போல சிலேடைகள். அடுத்தது உரைநடையின் அணிகலன்கள். எழில் முதல்வன் அவங்க எழுதினது. சங்க இலக்கியம் நம்முடைய பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம்முடைய பூங்கா. இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. தோப்புன்னா பெருசா இருக்கும், இலக்கியம் தோட்டம்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும், பூங்கான்னா அதை விட சின்னதா இருக்கும். அப்போ காலங்காலத்தோறும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நெகட்டிவா யோசிக்க வேண்டாம். தோப்புன்னா பெரும் அளவுல இருந்தது, இடைக்கால இலக்கியம் அதை விட சிறியதாக இருந்தாலும் ஓரளவு பெரிதாகவே இருந்தது. இப்போ நம்முடைய இக்கால இலக்கியமும் நாம இருக்கக்கூடிய பூங்காக்கள், நமக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு கற்பனை உரையாடல். சங்கப்புலவருக்கும் இக்காலத்து மனிதனுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு உரையாடலாக இது இருக்கு. சங்கப்புலவர் ஒருத்தர் வந்து எழுத்தாணி கொண்டு எழுதிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கால இயந்திரம் தோன்றுது. அதிலிருந்து ஒரு இன்றைய மனிதர் இறங்கி புலவரை நோக்கி போறாங்க. அவர் அதை ரொம்ப வியப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புலவருடைய கையை பற்றி கொடுக்குறாரு. இப்ப வந்தவர் யாருன்னா இணையத்தமிழன். இப்போ உள்ள இந்த இன்டர்நெட் பீரியட் தமிழன். நான் இணையத்தமிழன் வந்திருக்கிறேன் அறிமுகப்படுத்துறாரு. சங்கத்தமிழன், சங்கப்புலவர் என்ன சொல்றாரு, இணையத்தமிழனா வியப்பா இருக்கு, உங்க வருகையை வந்து என்னுடைய தோழர் குன்றூர் கிடால்கிட்ட சொல்லணும். உடனே அவர் வந்து உங்களையும் ஊர்தியையும் வச்சு ஒரு ஆசிரியர் இயற்றி விடுவார் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியப்பா. இப்போ நமக்கு அதை இயற்ற வாய்ப்பு இல்லை, அல்லது இயற்றும் திறன் கொண்டவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட இணையத்தமிழன் சொல்றாரு, இல்ல இருக்கட்டும், இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம், எனக்கு இங்க 1 மணி நேரம் தான் இருக்க முடியும், அதுக்குள்ள உங்களோட இலக்கியம் பற்றி நான் பேச விரும்புறேன் அப்படின்றாரு. சங்கப்புலவர் கபிலருடைய குறிஞ்சிப்பாட்டு பற்றியா அல்லது எங்கள் போன்ற புலவர்களுடைய தனி செய்யுள் பற்றியா அப்படின்னு கேட்கிறாரு. இணையத்தமிழன், புலவரே, உங்க காலத்து பாடல்களை எல்லாம் பிற்காலத்துல தொகுத்து சங்க பாடல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து பாட்டும் தொகையுமா புத்தக விற்பனை நிலையங்கள்ல கிடைக்குது, இணையத்திலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இணையமா அப்படின்னா என்ன? எங்க காலத்துல அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு இது, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம், இப்ப இலக்கியம் பத்தி பேசலாம் அப்படின்னு இணையத்தமிழன் சொல்றாரு. சங்கப்புலவர் கேட்கிறார், நீங்கள் பாக்கல் இயற்றுவீரோ, அகமா புறமா, அகத்துள் ஓமை மெய்ப்பாடு ஆகியன வைத்திருக்கிறா, நும் பாக்கல் ஆசிரியமா, நீ எந்த பாவல எழுதுவ அப்படின்னு கேட்கிறாங்க. ஆசிரியப்பாவா? அதெல்லாம் எங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. எங்க காலத்துல புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றி இருக்கின்றன. சங்க பாடல்களுக்கு பின்னே தமிழ் இலக்கியம் வந்து அற இலக்கியமா மாறினுச்சு, காப்பியங்களா மாறினது, திருப்பி சிற்றிலக்கியமானது, சந்த கவிகளானது, இப்ப புது கவிதையாகி நவீன கவிதையில வந்து நிக்குது. அதே போல உரைநடையிலையும் பல வளர்ச்சிகள் இருக்கு. அது அளவற்ற அளவுல போயிட்டு இருக்கு. சிறுகதை, கட்டுரை, புதினம், இதெல்லாம் எங்க காலத்துல இருக்கக்கூடிய இலக்கிய வடிவங்கள். உடனே உரைநடையா? சங்கப்புலவர் கேட்கிறார், உரைநடையா? தொல்காப்பியர் சொல்றாரு அந்த உரைநடையா? ஆமா. இணையத்தமிழ் சொல்றாரு அதேதான். நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோமே, அதுதான் உரைநடை. பேசினா உரைநடை, எழுதினால் உரைநடை, பெரும்பாலும் உரைநடை வடிவில் தான் நாங்க இலக்கியம் படைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய பாக்களினுடைய உத்திகளை நீங்க பயன்படுத்துவீரோ அப்படின்னு சங்கப்புலவர் கேட்கிறாரு. என்ன அப்படி கேட்டீங்க? நீங்க தந்த உத்திகள்ல சிலவற்றை நீங்க தந்த பெயர்லயே நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சி. உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி. அதாவது ஓமை கொண்ட மொழிநடை தான் சரியான கருவி, நீங்க இதை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு உதாரணமா இணையத்தமிழன் சொல்றாரு,
திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலக்கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு குறிஞ்சி மலர் அப்படின்ற நூல்ல நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதின ஓமைய குறிப்பிடுறார். திருப்பரங்குன்றம் அந்த மலைக்கு 2 பக்கமும் வடபுறமும் தென்புறமும் கண்மாய் இருக்கு. அதை இவங்க வந்து ஒரு ஓமையா குறிப்பிடுறாங்க. அருமையான ஓமை அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்து வேற இன்னொன்னு சொல்லுங்க அப்படின்னு. இன்னும் உண்டு. அதே போல உங்களுக்கு 1000 வருஷத்துக்கு பின்னாடி வந்த தண்டி அப்படிங்கிறவரு உருவகத்தை பற்றி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றன மாட்டின் அகுது உருவகம் அப்படின்னு எழுதியிருக்காரு. எங்க இலக்கியங்கள்ல ஓமையை விட உருவகம் தான் உணர்வுகளை தோன்றி வெற்றி பெறுது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெரியும் ஓமைனா என்ன, உருவகம்னா என்ன. ஓமைனா போல வரும், உருவகத்துல அது வராது. முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன அப்படின்னு உருவகமா எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாரு. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று. இது எங்க காலத்துல அறிஞர் அண்ணா எழுதின உரைநடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவங்க நல்ல அருமையான கற்பனை, இன்னும் சொல்லுங்க அப்படின்றாங்க. நீங்க வந்து விதவிதமான உவமைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க. ஆனா அதுக்கெல்லாம் பிற்காலத்துல தோன்றிய இலக்கண நூல்ல பெயர் வச்சிருக்காங்க. ஓம உருவு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமையணி. அப்போ இந்த எடுத்துக்காட்டு ஓமையணிங்கிறது தொல்காப்பிய காலம் இல்லை, அதுக்கு பின்னாடி வச்ச பேர் அப்படிங்கிறத குறிப்பிடுற. புறந்தூய்மை நீரான அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதை நாங்க வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. இதை நாங்க உரைநடையில பயன்படுத்தும் போது இணை ஒப்பு, அனாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இணை ஒப்பு அப்படிங்கிறது நம்ம இலக்கண நூல்கள்ல இல்லை. தொல்காப்பியம், நாலடியார் இது போன்ற தொல்காப்பியத்துல இல்லை அப்படிங்கிறத நம்ம கருத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது ஊர்கோடி செக்கு தள்ள முடியுமா என்றுதான் கேட்கிறார்கள். ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. அப்படி எழுத்தாளர் வா ராமசாமி மழையும் புயலும் என்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு செறிவா இருக்கு. அதே போல அகிரிணை பொருள்களை உயர்திணையா கருதி எழுதுறோம். இது வந்து இலக்கணத்துல உண்டே அப்படின்னு சங்கப்புலவர் சொல்றாரு. அகிரிணையை வந்து உயர்திணையாக கருதி எழுதுறது இலக்கணத்துல உண்டே. தொல்காப்பியர் கூட ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அகிரிணை பொருள்கள் சொல் நய போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும். செய்யுளி எல்லாம் 192வது செய்யுள்ள இதை சொல்லியிருக்காங்க. அப்போ உயிரில்லாத பொருள்களை வந்து உயிருள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உள்ளது போலவும் கற்பனை செய்வது உண்டு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இணையத்தமிழன். நீங்கள் குறிப்பிட்ட ரெண்டையும் நாங்க வந்து இலக்கணை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை குறிப்பெடுத்துக்கிறோம். உயிரில்லாத பொருள்களை உயிருள்ளது போல சொல்வதையும், உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உள்ளதை போல சொல்வதற்கும் என்ன பெயர்னா இலக்கணை. இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழல் அமர்வேன், ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இது உண்டா எனும், அரசு கண்ணீர்படும் அரச மரம், யான் விழுதின்று வானுற ஓங்கி நிற்கின்றேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும், வேம்பு என் நிழல் நலம் செய்யும். இதே போல ஒவ்வொரு மரமும் பேசுற மாதிரி, அதாவது மனிதர்களுடைய பண்பை ஏற்றி சொல்றது. இதை நம்ம ஆங்கிலத்துல பெர்சானிபிகேஷன் சொல்லியிருப்போம். லிட்ரரி டிவைஸ்ல நம்ம பார்த்திருப்போம். மனித பண்புகளை மனிதர் அல்லாத பிறர் மீது ஏற்றி சொல்வதை வந்து பெர்சானிபிகேஷன் சொல்லுவோம். இங்க இதுக்கு பேரு தமிழ்ல இலக்கணை. இதை குறிப்பிடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மேல படிச்சதை எழுதியவர் வந்து திருவிக்கா அவர்கள். இது வந்து நம்ம படிச்சது வந்து நம்ம உதாரணமா தான் படிச்சிருக்கோம். இதை அப்படியே கேட்க மாட்டாங்க. அதே போல மோனையும் எதுகையும் செய்யுள்ள வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும். இதை வந்து உரைநடையில பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே இணையத்தமிழ் சொல்லுவாரு, ஆமா, தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாம் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமழும், கோல மாமியில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டி செய்யும். இப்படி
ராபி சேது பிள்ளை அவர்கள் தமிழின்பம் அப்படிங்கிற நூலில் எழுதியிருந்த அந்த விஷயத்த கோட் பண்றாங்க, சொல்றாங்க. இதே மாதிரி நாங்கள் வந்து உரைநடையிலேயே இந்த தொடைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம், எதுகை, மோனை, இயல்பு, இயைபு இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அருமை. அதே போல உரைநடையில் வேற என்ன உத்திகளை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சங்கப்புலவர் கேட்கிறாரு. சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வது உண்டு. இதுவும் நமக்கு ஆங்கில வகுப்புல பார்த்துருக்கோம். ரிப்பட்டிஷன். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும். ஓகே, மிக சுவையாக உள்ளது. இதுல வேற என்ன உத்தி இருக்கு? அதே போல படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், உண்மையிலேயே முரண்படாத மெய்மையை சொல்வது. இதுதான் முரண்படு மெய்மை. இந்த உலகத்திலேயே பயம் தவிர வேற எதுக்கு நாம பயப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இது முரண்படு மெய்மை, பாரடாக்ஸ். பயத்தை தவிர வேற எதுக்கு பயப்படணும்? இது முரண்படு மெய்மை. குறிப்பிடுத்துகிறோம். முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுறது, இதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிமரன் ஆங்கிலத்தில் உண்டு, லிட்டரரி டிவைஸ்ல உண்டு. சொல் முரண், கலப்பில்லாத பொய், கலப்பில்லாத பொய், ரியல் லை அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. இதுதான் சொல் முரண், ஆக்சிமாரன். அதே போல முரண்படும் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதுக்கு வந்து எதிரிணை இசைவு, ஆண்டி தீசிஸ். இந்த எதிரிணை, நேரிணை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அநேகமா 8ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அது 4ஆம் வகுப்புலேயே இது தொடங்கிறது. இந்த எதிரிணை, நேரிணை இதெல்லாம் வந்து 4ஆம் வகுப்புலேயே தொடங்கிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம் 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை முக்கியங்கிறது இதனாலதான். இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கு பாருங்க. இந்த எதிரிணைங்கிறது எப்ப ஆரம்பிக்குது? 4ஆம் வகுப்புல ஆரம்பிக்குது. எங்க வந்து நிக்குது? 10ஆம் வகுப்புல வந்து நிக்குது. ஸோ நான் வந்து 4ஆம் வகுப்பே படிச்சா போதுமானா போதாது. அதுக்கு இதுதான் உதாரணம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம். பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம். இப்படி ஒரு வரி கொடுத்துட்டாங்க. இதுல என்ன வந்திருக்கு? நேரிணையா எதிரிணையான்னு கேட்டா, நாம படிச்ச 4ஆம் வகுப்புல நேரிணைனா என்னன்னு இருக்கும், எதிரிணைனா என்னன்னு இருக்கும். இந்த 4 வரியை வச்சுக்கிட்டு நம்ம 4 மணி நேரம் யோசிக்க முடியாது. இப்ப இந்த பாடத்தை நம்ம படிச்சிட்டோம்னா இந்த வரியை பார்த்த உடனே ஆஹா இது எதிரிணை இசைவு, ஆண்டி தீசிஸ் நம்ம எழுதிடுவோம். அதனாலதான் சொல்றோம், தாள் 1 எழுதுபவர்கள் முழுமையாக 10ஆம் வகுப்பு வரை வாசியுங்கள். 1 மார்க் கிடைக்கட்டுமே கூடுதலா. அதுக்கு நம்ம ஒரு கிளாஸை பார்க்க கூடாதா என்ன? பாருங்க. ஏன்னா 4ஆம் வகுப்புல உள்ளதனுடைய நீட்சியாக இந்த பாடம் இருக்கு. எதிரிணைங்கிறது 4ஆம் வகுப்புல தான் தொடங்குது. அவங்க எதிரிணையில உதாரணமா இந்த ஒரு வரியை கொடுத்தாங்கன்னா அந்த 4ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய விஷயம் எதிரிணைன்னா என்னன்னு தான் இருக்கும். இந்த வரியை கொடுத்துட்டாங்க. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் ஒரு பக்கம். இதுல இருக்கக்கூடிய என்னது எதிரிணையா நேரிணையா என்னன்னு கேட்டா நம்ம என்ன எழுதுவோம்? இதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்காக தான் இதை பாருங்கன்னு சொல்றோம். இது எழுதினது வந்து தோழர் ஜீவானந்தம் அவர்கள். அதே போல விடை தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதை போலவும் எழுதுவோம். அது உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க. கேள்வியிலேயே பதில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல உணர்ச்சி பெருவெள்ளம், இதனுடைய உச்சநிலை என்ன? இதனுடைய உச்சநிலை கிளைமேக்ஸ் என்ன? உச்சநிலை தானே. சொல்லையும் கருத்தையும் அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பு தான் அது. சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பு தான். இப்ப இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க. அண்ணா அவர்கள் எழுதியது. பேசாத நாள் உண்டா, கேட்காத குரல் கேட்காத ஊர் உண்டா, திணறாத பழமை உண்டா, எதை கண்டு திகழ்த்தார். அப்போ இது எல்லாம் கேள்விகள், ஆனா அதுலயே பதில் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த கிளைமேக்ஸ், உச்சநிலை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என்னுடைய நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம், என்
கிழக்காலத்தின் காசி அப்படின்னு பாரதி நம்ம நாட்டை உயர்த்தி சொல்றது. இதெல்லாம் வந்து அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதுல வருது. அதே போல நிறைய உரைநடைகள் பற்றி அவங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, போயிட்டு வாங்க. மடிக்கணினின்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்குள்ள அவர் போயிடுறதா சொல்லி ஒரு ஃபன்னா முடிச்சிருக்காங்க. இதை எழுதியது வந்து எழில் முதல்வன் அப்படின்ற அவர்கள் எழுதிய புதிய உரைநடை எனும் நூல்ல உள்ள உரைநடையின் அணிநலன்கள் அப்படிங்கிற கட்டுரையினுடைய சுருக்கம். புதிய உரைநடை அப்படிங்கிறது நூல். அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரை உரைநடையின் அணிகலன். அந்த கட்டுரையை அப்படியே கொடுக்கல, அதனுடைய சுருக்கத்தை கொடுத்துருக்காங்க. உரையடை வடையாளமா உரையாடல் வடிவமா மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த எழில் முதல்வன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து மா ராமலிங்கம். கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அதுல எல்லாம் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காங்க. மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதில் வல்லவராக இருந்திருக்காங்க. இந்த புதிய உரைநடைங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. அப்போ எந்தெந்த நூலெல்லாம் நம்ம வகுப்புகள் 6 முதல் 10 வகுப்புகள்ல சாகித்ய அகாடமி விருது பெற்றதோ அதையெல்லாம் நம்ம குறிச்சு வச்சுப்போம். வினாவாக வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. எழில் முதல்வன், திருமா ராமலிங்கம், புதிய உரைநடை, சாகித்ய அகாடமி, இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். முன் தோன்றிய மூத்தகுடி அப்படிங்கிற தலைப்புல வாழையும் கமுகும் தாழ்துளை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலையை பத்தி சிலப்பதிகாரத்துல காடுகான் காதை அதுல 53 இருந்து 55 அந்த வரிகள் செய்யுள்ள இதை கொடுத்துருக்காங்க. வாழையும் கமுகுன்னா என்ன யோசிங்க. தாழ்குலை தெங்கும். யாராவது ஒருத்தர் டைப் பண்ணுங்க. கமுகு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது முக்கியம்னு வேற சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தர் பதில் கொடுங்க. மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் திருமலை. திருமதி மணிமேகலை, அருமை. தென்னவன் சிறுமலை, இது சிறுமலையை பத்தி கொடுத்தது. நன்றி நன்றி நன்றி. ஓகே, நம்ம திருப்பி நம்ம இங்க வந்துடலாம். நிறைய பேர் பதில் சொல்றீங்க. ஓகே, அடுத்தது இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை. இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுங்க. இந்த யூனிட்ல உள்ள எழுத்து சொல் இந்த ரெண்டை பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சூப்பர் ஸ்டார் கேட்குற மாதிரி தோணலாம். கடந்த வகுப்புகளில் தான் நம்ம பார்த்தோம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். இப்ப எழுத்து சொல். இப்ப நம்ம எழுத்து பத்தி பார்க்க போறோம். எழுத்து ஏற்கனவே நம்ம பார்த்த அதே விஷயம்தான். சார்பெழுத்து மொத்தம் 10. என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், குறுக்கத்துல 4, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மீண்டும் சொல்றேன், உயிர்மை, ஆயுதம். அப்ப உயிரெழுத்து மெய்யெழுத்தை விட்டா வேற என்ன எழுத்து இருக்கு? உயிர்மை, ஆயுத எழுத்து. இந்த 2 இதுலயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த 2ஐயும் வேற வேற வகைப்படுத்தி என்னவா சொல்றாங்க? உயிரளபடை. அளபடையில 2, உகரத்துல 2, குறுக்கத்துல 4. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அளபடை அப்படின்னா என்ன? அளவெடுத்தல், நீண்டு ஒலித்தல். நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொல்றத எழுத முடியாது. தம்பி அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா போடுவோம். இதுதான் அளவெடுக்கிறது. இதை இப்ப பின் நவீனத்துவ முறையில் எழுதப்படும் புதினங்கள்ல பல எழுத்தாளர்கள் பயன்படுத்துறாங்க தான். இது உரைநடையிலேயே. ஆனால் இந்த அளபடை செய்யுள்ள தான் வரும். அதிகமாக செய்யுள்ள தான் இருக்கும் உயிரளபடை. செய்யுள்ள மொழிக்கு முதல், இடை, இறுதி இந்த 3 இடத்துலையுமே உயிர் நெட்டெழுத்து
அப்படின்னா என்ன? நம்ம பார்த்துருக்கோம் குறில் நெடில். அந்த நெடில் தான் நெட்டெழுத்து. நெட்டெழுத்து எத்தனை உயிர்ல? யாராவது சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெட்டெழுத்து எத்தனை? அருமை, 7. அப்ப அந்த 7 நெட்டெழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கிறது தான் அளபடை. அப்ப அளபடைனா என்ன? உயிர் நெட்டெழுத்து 7, அது நீண்டு ஒலிக்கிறது. நீண்டு ஒலிக்கிறதுனா என்ன? அதற்குரிய அளவு என்ன? 2 மாத்திரை. அதனுடைய அளவு என்ன? 2 மாத்திரை. அந்த 2 மாத்திரையை விட கூடுதலான ஓசை அங்க தேவைப்படுது. அப்படிங்கும்போது அது அதனுடைய குற்றெழுத்து. இப்ப ஆகாரம் அது வருதுன்னா அகரம் வரும். ஆவண்ணா வருதுன்னா ஆனா வரும். ஊவண்ணா ஊ வரும். இதுதான் உயிரளபடை. இப்படி நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது உயிரெழுத்துக்கள்ல மட்டும் உள்ளதுதான் உயிரளபடை. இதுல அளவெடுக்கிறது நெட்டெழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும். நெட்டெழுத்துக்கள் 7. இந்த 7 அளவெடுக்கும் போது அதுக்கு அடுத்து வரக்கூடியது எது? அதனுடைய குற்றெழுத்து, குறில் எழுத்து தான் பின்னாடி வரும். இதுதான் உயிரளபடை. இந்த உயிரளபடையில 3 இருக்கு. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. 3 இருக்கு. இந்த செய்யுளிசை அளபடை, அப்போ இது என்ன? ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. இதை இசை நிறை அளபடை. இப்போ நமக்கு தெரியும், நம்ம வாய்ப்பாடுகள்லாம் படிச்சிருக்கோம். நேர் நேர் தேமா நிறை நேர். ஒரு செய்யுள்ள ஓசை எப்படி இருக்கணும்? நம்ம துள்ளல் ஓசை, அகவல ஓசை, செப்பல் ஓசை எல்லாமே நம்ம போன வகுப்புல பார்த்தோம். எல்லாமே பார்க்கல, ஓரளவு பார்த்தோம். இந்த ஓசை இத்தனை மாத்திரைகள் இருக்கணுங்கிற ஒரு வாய்ப்பாடு இருக்கு. தேமாங்கனி, புளிமாங்கனி இதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த ஓசை அது வல்லன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு நெட்டெழுத்துக்கு பக்கத்துல ஒரு குற்றெழுத்தை போட்டு நிறைவு செய்வாங்க. அந்த ஓசை, அதாவது அந்த இசைய நிறைவு செய்வாங்க. செய்யுள்னாலே நம்ம இசைன்னு ஞாபகம் வச்சிருக்கோம். இயல், இசை, நாடகம். அப்ப செய்யுள்னாலே இசைதான். அந்த இசைய நிறைவு செய்யறதுக்காக அளபெடுக்கிறது, நீண்டு ஒலிக்கிறது இசை நிறை அளபடை, அதாவது செய்யுள் இசை அளபடை. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த இசை நிறை அளபடை என்னவா இருக்கும்? ஓதல் வேண்டும், மொழி முதல்ல வரும். உரா அர், உரா அர், மொழி இடையில வரும். படா அ, படா, மொழி இறுதியில வரும். அப்போ செய்யுள் இசை அளபடை, இசை நிறை அளபடை, மொழி முதல்ல வரும், மொழி இடையில வரும், மொழி இறுதியில வரும். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது இன்னிசை அளபடை. இப்ப செய்யுளிசை அளபடை நம்ம பார்த்தோம். ஓசை குறையும் போது அந்த இசையை நிறைவு செய்யறதுக்காக வர்றது செய்யுளிசை அளபடை. ஓசை குறையல, அதே வாய்ப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை ஒரு இனிய ஓசைக்காக இந்த குறில நெடிலாக்கி அளவெடுப்பது இன்னிசை அளபடை. எப்படி? கெடுப்பதும், இதுதான வார்த்தை. கெடுப்பதும் இதுதான் வார்த்தை. அப்ப அதை கெடுப்பதும்னு சொன்னா கூட பரவாயில்ல. கெடுப்ப தூவும். அப்ப ஒரு மாத்திரையில முடிய வேண்டிய ஒரு விஷயத்த 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டு 3 மாத்திரை ஆக்கியிருக்காங்க. இதுதான் இன்னிசை அளபடை. அதாவது அந்த இடத்துல வாய்ப்பாட்டுக்குள்ள இருக்கு, ஆனா இனிய ஓசைக்காக அவங்க என்ன பண்றாங்க? குறில நெடிலாக்கி அதையும் அளவெடுக்க வைக்கிறாங்க. கெடுப்பதும் எடுப்பதும் இதுதான வார்த்தை.
அந்த குறில நெடிலாக்குறாங்க. கெடுப்பதும் அப்படின்னு நெடிலாக்குறாங்க. நெடிலாக்குனதோட மட்டும் இல்லாம அதை அளவெடுக்கவும் வைக்கிறாங்க. கெடுப்பதூவும். எதுக்காக? அது ஒரு இசைக்காக, இன்னிசைக்காக. ஏற்கனவே பார்த்தது அந்த அந்த ஓசை வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது இனிய ஓசை வரணுங்கிறதுக்காக. இது வாய்ப்பாட்டுக்காகலாம் இல்லை. இதை படிக்கும்போது ஒரு இனிய ஓசை வரணும். ஓசை குறையல அந்த இடத்துல, கெடுப்பதும் போதும். ஆனால் அந்த குறியில நெடிலாக்கி அந்த நெடிலையும் அளவெடுக்க வைக்கிறாங்க. இது இன்னிசை அளபடை. ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது சொல்லிசை அளபடை. முதல்ல பார்த்தது செய்யுளிசை, அதை இசை நிறைன்னு சொன்னோம். அதுல தேவை, அந்த இடத்துல தேவைன்னா அது வரும், அது செய்யுளிசை அல்லது அந்த இசையை நிறைவு செய்யறதுக்காக வரும் இசை நிறை. அடுத்தது இன்னிசை. அந்த இடத்துல தேவையே இருக்காது, அந்த குறியில நெடிலாக்கி அந்த நெடில திருப்பி அளவெடுக்க வைக்கிறது இன்னிசை. சொல்லிசை அளபடை. ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. பெயர் சொல் எச்ச சொல்லாகி அளவெடுக்கிறது. அது என்ன பெயர் சொல் எச்ச சொல்லாகி அளவெடுக்கிறது? நசை அப்படின்னா விருப்பம், அது ஒரு பெயர் சொல். அத நசையி அப்படின்னு சொல்லும் போது அது வினையச்சமா மாறுது. விரும்பி, விருப்பம்ங்கிறது என்னவா மாறுது? விரும்பின்னு மாறுது. நசைனா விருப்பம், நசைனா பெயர் சொல். நசைக்கு பக்கத்துல ஒரு ஈ சேர்க்கிறோம். எதுக்காக? ஒரு எச்ச சொல்லாக தெரியுது. விரும்பி, விரும்பினா எச்சம். நமக்கு தெரியும் ஏற்கனவே வினையச்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல அது ஏதோ ஒரு பெயர் சொல்ல சார்ந்துதான் அது முடியும். சாரி, வினைய சார்ந்துதான் முடியும். விரும்பி வந்தான். அப்ப விருப்பம்ங்கிறது விரும்பின்னு மாறுது. உரநசை அப்படிங்கிறது உரநசையா மாறுது. வரநசை, வரநசையி அப்படின்னு மாறுது. அப்படி எச்ச சொல்லாகி அளவெடுக்கிறது சொல்லிசை அளபடை. இதுக்கு காரணமெல்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இசை நிறை, இசையை நிறைவு செய்யறதுக்காக வர்றது. இன்னிசை, இனிய இசைக்காக வர்றது. அதெல்லாம் இல்லை. சொல்லிசை ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுக்கிறது தான் சொல்லிசை. நசைனா விருப்பம், விரும்பினா பொருள் தருவதற்காக நசை அப்படிங்கிறது அளவெடுக்குது. பெயர் சொல் வினையச்சமா மாறுது. ஓகே, 7, 11 இந்த அளபடை வரலையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம்.